சுமார் 245 ரன். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இமாலய ஸ்கோரை இப்படி கூடவாடா அடித்து ஜெயிப்பாங்க அப்படின்னு யாருமே சத்தியமாக எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய உலக மகா ரெக்கார்ட் பிரேக்கிங் சாதனையை இப்போ ஹைதராபாத் டீம் அவங்க மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ ஹைதராபாத் அணியின் இந்த சம்பவம் இப்போ நம்ம சிஎஸ்கே அணிக்கும் மட்டும் கிடையாது. பாயிண்ட்ஸ் டேபிளில் ஏற்கனவே அங்கே கீழே இருக்கிற கிட்டத்தட்ட 4-5 அணிகள் அவங்க எல்லாருமே தற்போது மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஹைதராபாத் டீம் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சதை வச்சு. ஸோ அந்த அளவுக்கு புள்ளிப்பட்டியல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வி அடைஞ்சிருக்கிறது. புள்ளிப்பட்டியலில் இருக்கிற நம்ம சிஎஸ்கே உட்பட இன்னும் சில டீம் அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் சற்றே ஆறுதல் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. ஸோ அப்படி இன்றைக்கி நடந்த மேட்ச்சில் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரன் சேசிங்கை எப்படி ஹைதராபாத் டீம் அவங்க செஞ்சாங்க, அந்த வெற்றியின் மூலிமா இப்போ நம்ம சிஎஸ்கே உட்பட பல டீம்கள் பாயிண்ட்ஸ் டேபிளில் எதனால் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலேயே பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஹர்திக் பாண்டியா பார்த்திங்கன்னா அவர் டாஸ் ஜெயிக்கிறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த முறை ஹைதராபாத் டீம் அவங்க பேட்டிங் பண்ண வேணாம், நாங்களே பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை ஹர்திக் பாண்டியா அவர் எடுக்கிறாரு. ஸோ அந்த முடிவு ரொம்ப கரெக்டு தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் ஹைதராபாத் பார்த்திங்கன்னா அவங்க பேட்டிங் பண்ணாங்க. ஏன்னா ஹைதராபாத் அணி பக்கம் ஓப்பனராக வில் ஜாக் அதுக்கப்புறமா ரிக்கல் 2 பேருமே வந்தாங்க. 2 பேருமே செம்மையான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஹைதராபாத் டீம் அவங்க போட்ட எல்லா பவுலர்களையுமே அடித்து வெளுத்து துவைக்கிறாங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா 7 ஓவருக்கே 93 ரன்கள் வரைக்கும் எடுத்துட்டாங்க. அப்போ தான் முதலாவது விக்கெட்டையே மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க இழக்கிறாங்க. அப்போ தான் வில் ஜாக் 46 ரனில் அவுட் ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறமா உள்ள சூரியகுமார் வராரு. அவர் வழக்கம் போல தான் 5 ரன்னுக்கே அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறமா நமர்தீர் வராரு. ரிக்கல் நமன்தீர் 2 பேருமே செம்மையாக விளையாடுறாங்க. இதில் ரிக்கல் பார்த்தீங்கன்னா சூப்பராக விளையாண்டு ஹாஃப் செஞ்சுரி போடுறாரு. நமன்தீர் அவர் கொஞ்ச நேரம் நல்லா விளையாண்டாலும் 22 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியா அதிரடியாக அடிக்கிறாரு. சிக்ஸர்கள் 4 பறக்க விடுறாரு. 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்ட ஹர்திக் பாண்டியா 31 ரன் எடுத்தார். ஸோ அந்த நேரத்தில் தான் ரிக்கல் அவர் பார்த்தீங்கன்னா 50 அடித்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அதை அப்படியே 100ஆக கன்வெர்ட் பண்ணுறாரு ரிக்கல். இதனால் ஹைதராபாத் அணிக்கு எதிராக கிடுகிடுன்னு மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஸ்கோர் ரொம்ப வேகமாக உயருது. 200 ரன்னையும் தாண்டிடுறாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. தாண்டினதுக்கு அப்புறமாகவும் மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஸ்கோர் நிற்கல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 243 ரன்கள் எடுக்கிறாங்க. கடைசி ஓவரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரவெடி பறக்க விட்ட மும்பை இந்தியன்ஸ் அணி 243 ரன் எடுக்கிறாங்க 20 ஓவருக்கு. ஸோ மும்பை அவங்களுடைய ஹோம் கிரவுண்டு 243 அப்படிங்கிறது சின்ன ஸ்கோரும் கிடையாது. இதனால் நிச்சயமாக இந்த ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்த போகிறாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பந்து போடுறப்ப தான் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை துவக்கத்திலேயே காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஏன்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப் கிளிக் ஆச்சுன்னா பயங்கரமாக அடிச்சிருவாங்க. ஒருவேளை அவுட்டாக ஆரம்பித்தா அடுத்தடுத்துன்னு அவுட் ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர்ஷிப்பாக தான் இவங்க பார்ட்னர்ஷிப் இது வரைக்கும் இருந்ததுக்கு. ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே செம்மையாக கிளிக் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 2 பேருமே ஆரம்பத்தில் இருந்தே அதிரடியாக அடிக்கிறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன்னை குவிக்கிறாங்க. இதில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஓவர்லேயே சிக்ஸர் அடிக்கிறாரு அபிஷேக் சர்மா. 2வது ஓவர்லையும் சிக்ஸர் அடிக்கிறாரு. ட்ரெண்ட் போல்ட்டு, பும்ரா 2 பேருமே எந்த அளவுக்கு மிகப்பெரிய சீனியர் பவுலர்கள் நம்ம பார்த்துருக்கோம். அப்படியெல்லாம் எதுவுமே இவங்க பார்க்கல. எப்படிப்பட்ட பந்து போட்டாலும் அடிக்கிறத நிப்பாட்ட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேருமே ரன்னை சர்ன்னு 6, 4 மட்டுமே போகுது. தாறுமாறாக வருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் 8 ஓவர், அந்த முதல் 8 ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஓவர்லேயுமே கிட்டத்தட்ட ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 12, 13, 15 அந்த மாதிரி தான் தாறுமாறாக ரன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இதிலெல்லாம் 7வது ஓவரில் 23 ரன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ரன் எடுத்திருந்தாலுமே ஒரு வழியாக 9வது ஓவரில் தான் அடுத்தடுத்துன்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் இழக்கிறாங்க ஹைதராபாத் டீம். அதாவது அபிஷேக் சர்மா கேட்சை கொடுத்து அவுட் ஆகி போகிறாரு. பின்னாடியே வந்த இஷான் கிஷன் அவரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால்லையே பவுல்டு ஆகி இஷான் கிஷன் அவரும் அவுட் ஆகிறாரு. ஸோ இதனால் மேட்சுக்குள்ளே ஒரு சின்ன மொமெண்டமுக்கு உள்ள மும்பை இந்தியன்ஸ் அணி வராங்க. ஆனாலுமே அதுக்கு அடுத்த ஓவர்லேயே ஹர்திக் பாண்டியா அவரும் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் விக்கெட்டை வீழ்த்துறாரு. 10வது ஓவரில் வீழ்த்தாரு. ஸோ இதனால் மேட்சுக்குள்ளே வந்துட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. நிச்சயமாக ஜெயிச்சிடுவாங்க. விக்கெட் விழுந்திருக்குல்ல, ப்ரெஷர் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணி ஹைதராபாத் டீம் மேலே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா விக்கெட்டாக அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அடுத்த ஓவர் 11வது ஓவரில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஓவருக்கு ஓவர் 6, 4 என்னமோ வந்துக்கிட்டு தான் இருக்குது. முக்கியமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே ஹைதராபாத் டீம் அணி பக்கம் இருக்கிற ஹென்ரிக் கலாசன் அவர் ஒருத்தரையே சத்தியமாக சமாளிக்க முடியல மும்பை இந்தியன்ஸ் அணியின் பவுலர்கள். முக்கியமாக ட்ரெண்ட் போல்ட்டு, பும்ரா அவரையெல்லாம் நம்ம எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சீனியர் பவுலராக பார்த்துருக்கோம் பும்ரா அவரை. ஆனால் பும்ரா அவருக்கே இன்றைக்கி இவ்வளவு மோசமான ஒரு நிலைமையா அப்படிங்கிற மாதிரி தான் பந்து வீசியிருக்காரு. 4 ஓவர் போட்ட பும்ரா
54 ரன்கள் கொடுத்துருக்காரு. ஒரு விக்கெட்டை கூட வீழ்த்தல. ட்ரெண்ட் போல்ட் அவரும் எவ்வளோ பெரிய பவுலர், 4 ஓவர் போட்டு 41 ரன், ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும்தான் வீழ்த்தியிருந்தார். இப்படி எல்லாருமே ஹர்திக் பாண்டியா அவரும் பார்த்தீங்கன்னா ஓவருக்கு 10 ரன் கிட்ட கொடுத்துருக்காரு. முக்கியமாக அஸ்வினி குமார் 2 ஓவர் போட்டு 41 ரன். ஸோ அவர் போட்ட 2 ஓவரே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக அமைஞ்சிருந்தது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக. ஸோ இதனால் ரொம்ப வேகமாக பார்த்தீங்கன்னா டார்கெட்டை ரீச் பண்ணுறாங்க. கடைசி நேரத்தில் நிதிஷ்குமார் ரெட்டி அவர் மட்டும் ஒரு 21 ரனில் அவுட் ஆனார். ஆனால் ஹென்ரி கிளாசன் கடைசி வரைக்கும் அவுட் ஆகலை, 65. கடைசி நேரத்தில் வந்த அரோரோ அவர் ஒரு 10 பந்துக்கு 30 ரன் எடுத்துட்டாரு, 3 6 2 4. இப்படி கடைசியாக 244 அப்படிங்கிற அந்த ரன்னை 8 பந்துகள் மிச்சம் இருக்கிறப்பவே அடித்து ஜெயிச்சிட்டாங்க ஹைதராபாத் டீம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் டீம் அவங்க மேட்சை தங்க கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருந்து கொடூரமாக அடித்து ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வெற்றிருந்தால் நிச்சயமாக இந்த ஸ்கோரை, அதாவது இடைப்பட்ட நேரத்தில் ஒரு 3 விக்கெட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு விழுந்துச்சு. அந்த 3 விக்கெட் மட்டும் விழலாம் நிச்சயமாக இந்த ரன்னை 15 ஓவர்லேயே ஹைதராபாத் டீம் அவங்க அடித்து பயங்கரமான ஒரு வெற்றியை நிச்சயமாக பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பேட்டிங் விளையாண்ட ஹைதராபாத் டீம் கடைசியாக இந்த ஆட்டத்தின் வெற்றியின் மூலயமா வரிசையாக 5வது வெற்றியை அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஹைதராபாத் டீம் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஃபார்ம்லையும் இப்போ அவங்க இருக்காங்க. பத்தாக்குறைக்கு பாயிண்ட்ஸ் டபுளையும் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு அதிரடியாக முன்னேறியிருக்காங்க. ரன் ரேட்டும் அவங்களுக்கு சாதகமாக ப்ளஸில் தான் இருக்குது ஹைதராபாத் டீமுக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க இந்த மேட்ச்சில் இப்போ தோல்வி அடைஞ்சிருக்கிறது நம்ம சிஎஸ்கே அணிக்கு மகிழ்ச்சிகரமான விஷயம்தான். ஏன்னா அடுத்த ஆட்டம் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக விளையாட போகிறாங்க. இப்போ இந்த ஆட்டத்தில் தோற்றது ஏறக்குறைய ஒரு நாக் அவுட் ஆன நிலைமையில தான் மும்பை இந்தியன்ஸ் அணி இருக்காங்க. இனிமேலும் எல்லா ஆட்டமும் ஜெயிச்சா கூட கஷ்டம், மேலே வர முடியாது, பிளே ஆஃபுக்கு போக முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு ஏறக்குறைய மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆட்டத்தில் ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க ஜெயிச்சிருந்தா அவங்களும் பிளே ஆஃப் ரேஸுக்கு உள்ளே வந்திருப்பாங்க. ஆனால் ஏற்கனவே 8க்கு 6 ஆட்டம் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க தோத்துட்டாங்க. அவங்கள போல தான் கேகேஆர் அணியும் அதே போல் எல்எஸ்ஜி அணியும். ஸோ இவங்க எல்லாருமே ஏறக்குறைய பிளே ஆஃப் வாய்ப்பில் இன்னும் கொஞ்சம் தொடங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஏறக்குறைய பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்த நிலைமையில் தான் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி ஹைதராபாத் டீம் அவங்க ஜெயிச்சது. இப்போ ஏறக்குறைய மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களோட சேர்த்து இன்னும் 3 அணிகள் அவங்களுக்கான பிளே ஆஃப் வாய்ப்பை ஏறக்குறைய இழக்கிறாங்க. அதே போல் கொஞ்சம் அலைவில் இருக்கிற டிசி அணி, நம்ம சிஎஸ்கே, ஜிடி இவங்க எல்லாருக்குமே இப்போ ஹைதராபாத் ஜெயிச்சிருக்கிறது இவங்களுக்கான நம்ம சிஎஸ்கேவோட சேர்த்து இன்னும் இந்த 3 அணிகளுக்கான பிளே ஆஃப் வாய்ப்பு சற்றே அதிகரிச்சிருக்கு. முக்கியமாக சிஎஸ்கே அணி அடுத்த ஆட்டம் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக விளையாட போகிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு நம்ம சேப்பாக் மைதானம் எப்பயுமே அவங்களுக்கு செட் ஆகாது, ஸ்பின் ட்ராக் அப்படிங்கிறதால. ஏற்கனவே நம்ம சிஎஸ்கே கிட்ட தோற்றதை விட நிச்சயமாக மோசமாக தான் நம்ம சேப்பாக் மைதானத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வி அடைய போகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிச்சில், மோசமான பிச்சில் சிஎஸ்கேக்கு எதிராக விளையாடுறது இன்னுமுமே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மோசமான விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டத்திலையும் தோற்றுருக்கிறது இப்போ சிஎஸ்கே அணிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் பாயிண்ட்ஸ் டேபிளில் பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது. ஸோ அந்த வகையில் 244 அப்படிங்கிறது அவ்வளவு எளிதில் சேசிங் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் கிடையாது. அதை 8 பந்து மிச்சம் இருக்கிறப்பவே ஜெயிச்சிருக்காங்க இப்போ ஹைதராபாத் டீம். பத்தாக்குறைக்கு நடுவில் விக்கெட் விழலைனா இன்னும் 15 ஓவர்லேயே கூட மேட்சையும் முடிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்டம் விளையாண்ட ஹைதராபாத் டீமை பற்றியும் தொடர்ந்து மோசமாக தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்க மும்பை இந்தியன்ஸ் அணியின் உடைய பரிதாபமான நிலைமை இது நம்ம சிஎஸ்கே அணிக்கு சாதகமாக தான் இருக்குது. இதை பற்றியும் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.